नाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இந்த ஏகாதசி ஸ்கந்தத்துல துவாரகையில தேவதைகள்லாம் வந்து கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ண விஷயத்தை நாமும் பார்த்தோம். இந்த தேவதைகள்லாம் கடைசியில சொல்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம், விப்யஸ்தமாமிருதகதோமோதவ உதவஹ த்ரிலோக்யாம் பாதாவனேஜ சரிதஹ சமலானி ஹந்தும் ஆனுஸ்ரவம் ஸ்ருதிபிரங்கிருஜம் அங்கசங்கைஹ தீர்த்தத்வயம் சுசிஷதஹ தவுபஸ்பிருஷந்தி. ரெண்டு தீர்த்தங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவா எல்லாரையும் பரிசுத்தமாக்குகின்றன. ஏன்னா ரெண்டு தீர்த்தம் என்ன இருந்துருக்கு என்று கேட்டா, ஒரு தீர்த்தம் பெருமாளுடைய திருவடி தீர்த்தம். இந்த பெருமாளுடைய திருவடி தீர்த்தம் கங்கா நதி. அந்த கங்கை அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாரையும் பரிசுத்தமாக்குறது. அதே மாதிரி இன்னொரு தீர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி தீர்த்தங்கள், அதாவது தீர்த்த சப்தத்தினால ஜலத்தை சொல்லி பெருமாளுடைய திருமேனி சம்பந்தப்பட்டது, திருவடி சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கிற தீர்த்தங்கள் கங்கை யமுனை போன்ற தீர்த்தங்கள். யமுனைக்கு ஒரு விசேஷம், தூய பெருநீர் யமுனை துறைவன்னு ஆண்டாள் பெருநீர்னு சொல்லி இதுக்கு இன்னும் ஒரு உத்கிருஷ்டம் உயர்வு சொல்லி சொல்றா. அதுக்கு தாற்பயம் என்னன்னா, அது சுவாமி தேசிகன் யாதவாபியத்துல சாதிக்கிற, கங்கைக்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் மாத்திரம்தான் இருந்துருக்கு, ஆனா யமுனைக்கு பெருமாளுடைய திருமேனி முழுக்க சம்பந்தம் இருந்துருக்கு. யமுனையில எத்தனை நாள் பெருமாள் தீர்த்தம் ஆடியிருக்கார், எத்தனை நாள் அந்த கோபியர்களோட ராசக்கிரீடம் பண்ணிருக்கார், இதெல்லாம் அந்த யமுனைக்கு ஏற்றம் ஆகையிலதான் தூய பெருநீர்னு ஆண்டாள் நாச்சியார் சாதிச்சார்னு இந்த யாதவாபிரிய ஸ்லோகம் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி பெருமாளுடைய திருமேனி திருவடி சம்பந்தப்பட்ட தீர்த்தங்கள், அந்த தீர்த்தங்களை பருகுவதனாலையும் அந்த தீர்த்தத்தை புரோட்சித்துக் கொள்வதனாலையும் அந்த தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணுவதனாலையும் எல்லாருக்கும் பரிசுத்தப்படுறது. இது ஒரு வகையான தீர்த்தத்தினால வரக்கூடிய ஒரு சுத்தி. இன்னொரு தீர்த்தம் என்ன என்று கேட்டா, இந்த கண்ணனுடைய புகழ், அந்த கண்ணனுடைய ஒரு கீர்த்தி, அந்த கீர்த்தி அது அப்படியே ஒரு பெரிய கங்கா நதி மாதிரி அது அவ்வளவு எல்லா இடத்துலையும் பரவி இருந்துருக்கு, எல்லா நாளையும் கொண்டாட தகுந்ததாக இருந்துருக்கு. அது காதுல வந்து விழட்டும், அந்த காதுல போய் அந்த கீர்த்தி விழறதுனால அது ஒரு தீர்த்தம்னா புனிதமாக்குவதுன்னு ஒரு அர்த்தம் அதுக்கு, தீர்த்த சப்தத்துக்கு. அது நம்ம யார் யாரெல்லாம் இந்த கண்ணனுடைய விருத்தாந்தங்களை லீலைகளை கேட்கிறாளோ கேட்கிறவா எல்லாரையும் புனிதப்படுத்துகிறது, பரிசுத்தமாக்குறது அந்த கண்ணனுடைய சரித்திரம் அது காதுல விழுந்ததுனால. இப்படி ரெண்டு விதமான தீர்த்தங்களால பரிசுத்தி அடைகிறவர்களாக இந்த லோகத்துல இருக்கிறவா நாங்கள்லாம் இருந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நாங்க எப்படி அதுக்கு தன்யவாதம் சொல்லி எப்படி சொல்ல முடியும்னு என்னால தெரியல. உம்முடைய அனுகிரகத்தையே நாங்க எப்பவும் விரும்புபவர்களாக இருந்துருக்கோம்னு தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளாம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண பிற்பாடு அவ என்ன வந்த காரியத்தை சொல்லணும் இல்லையோ, அவ ஆகாசத்துல இருந்து வந்தவே அம்பரமாசிரிதாக பிரணம்ய கோவிந்தம்னு சொல்ற.
அபியபாஷத கோவிந்தம் பிரணம்யாம்பரமாசிரிதா. அங்கேருந்து விழுந்து சேவிக்கிறானாம். விழுந்து சேவிச்சு அவள் பெருமாளை பார்த்து சொல்றாளாம். பிரம்மா முதல்ல சொல்றான், பூமேர் பாராவதாராய புரா விஜ்ஞாபித பிரபோ त्वमस्माभिरशेषात्मन् तथैवोपपादितं धर्मश्च स्थापितः सत्तु सत्यसन्धेषु वै त्वया कीर्तिश्च दिक्षु विक्षिप्ता सर्वलोकमलापः. நாங்கள்லாம் உம்மிடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம். ஒரு கால விசேஷத்துல எங்களுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு பூமியினுடைய பாரத்தை நேர் போக்கடிச்சு. பூமேர் பாராவதாராய புரா விஜ்ஞாபித பிரபோ, ஹே பிரபோ, பலப்பிரதாதாவாக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான் சாட்சாத் தேவன் நாராயணன் தான் கண்ணனாக இருந்திருக்கே. ஹே பிரபோ, நாங்கள்லாம் ஒரு விஜாபனம் பண்ணமே, அந்த விஜாபனம் பண்ணினத்துக்கு அதற்கு செவிமடுத்தி அது பிரகாரம் பூமியினுடைய பாரத்தை கம்சன் முதலியவர்களுடைய ராட்சசர்களுடைய வதத்தினால பூமியினுடைய பாரத்தை குறைச்சிட்டே. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பார்க்கலாம். ராமாயணத்திலயும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா இருந்துருக்கும். சீதா பிராட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான். ஐயோ, இந்த ராட்சச கூட்டங்கள் நடுவுல நாம இருக்க வேண்டி இருந்துருக்கேன். மாதாதூர்தன் அஜய் விஷயம் ஒரு மாசத்துக்கு அப்புறமா நான் ஜீவிக்க மாட்டேனே. யாரோ பாக்தம் பத்மதள பத்ராட்சம் சன்ன விக்ராந்த காமினம் தன்யா பசிந்தி மேனாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு பாக்கியம் பண்ணினவா ராமனை சேவிச்சுட்டு இருக்கா. என்னுடைய தௌர்பாகியத்தினால ராமனை சேவிக்க முடியாத இந்த அசோகவனத்துல இந்த சிம்சபா வருஷத்தின் கீழே நான் தவிச்சுட்டு இருக்கேன்னு நான் என்னெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் கேட்டு இருக்கேன். ஹனுமார் சொல்ற, அம்மா சீதா, நீ கஷ்டப்படாதம்மா, ஒரே க்ஷணம் என் மேல ஏறி முதுகுல ஏறி உட்காந்துக்கோ, நான் உடனே அங்க கொண்டு விட்டு விடுறேன். நீ ராமன் எங்க இருக்கிறோ அங்க கொண்டு விட்டு விடுறேன் அப்படின்னு. அதுக்கு 3 சமாதானம் சொல்ற. அந்த இடத்துல சீதா பிராட்டி மறுக்கிறா. இவ்வளவுண்டு குரங்கா இருந்துட்டு என்ன எப்படிப்பா அழிச்சும் போவ அப்படின்னா, நவம் பரிபவம் கிருதம்னு சொன்னேன். இத்தனை நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சங்கடம் எனக்கு வந்ததே கிடையாது. என்னை பார்த்து சீதை இப்படி சொல்லிட்டாளேன்னு ஹனுமாருக்கு ஒரு சங்கடமான ஒரு நிலையில இருந்ததை சொல்றேன். அடுத்த காரணம் சொல்ற, இவ பெரிய ரூபத்தை காமிச்சோடனே இப்பதான் இப்ப என் முதுகுல ஏறி வந்துடுறியான்னு. இது ஒரு ஸ்திரீயா இருந்துட்டு பரபுருஷனோட தெரிஞ்சு அந்த பரபுருஷ சம்பந்தம்ன்றது கூடாதுப்பா. ராவணன் அன்னைக்கு தூக்கி வந்தான்னாக்க அவன் பலாத்த தூக்கி வந்தான், என்ன பலாத்காரம் பண்ணி தூக்கி வந்தான். நானே விரும்பி உன் முதுகுல ஏற்றுகிறது. இது ஒரு பதிவிரத்தைக்கு இது தர்மம் இல்லை. 2வது, இவ்வளவு பிரிவு நான் இருந்துருக்க உன் முதுகுல ஏறிட்டு நான் வரைச்சே ராட்சதா எல்லாம் நடுவில் சண்டை போட வந்துட்டாருனாக்க அந்த சண்டையில நான் எங்கன்னா சமுதிரத்து நடுவில் கழுவி விழுந்துட்டேன்னாக்கா அப்போ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஆகையால இந்த காரியம் வேண்டாம் என்று சொல்ற. 3வது காரணம் சொல்ற, பலைத்து சங்குலாங் கிருத்வா லங்காம் பரபலாக்தனஹான்னு இக்ஷாக்கு வம்சத்துல பிறந்த ஒரு ராமருக்கு ஒரு அவப்பெயர் வரக்கூடாது. ராமருடைய மனைவியை ஒரு குரங்கு காப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்துதான்னு சொல்லக்கூடாது. இந்த இலங்கை பாழாளாக செய்து ராமன் என்ன அழைச்சும் போனான்னா தத்தசிய சதிருஷம் பவேது, அதுதான் அவருக்கு ஏற்றமாக இருக்கும்னு சொல்றாங்க. இது 3வது. இது ரொம்ப சரியா இருக்குன்னு சொல்லி ஹனுமாரும் ஒத்துட்டு, ஹனுமாரும் அப்படியே இது போய் விஷயத்த சொல்லி ராமனிடத்துல சொல்றேன். யுத்தம் முடிஞ்சு போச்சு. யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு, ராவண வதம் முடிஞ்ச பிற்பாடு ராமர் சொல்லி அனுப்புகிறேன், நீ போய் சீதையிட சொல்லு. ஹனுமாரிடத்துல சொல்ற, நீ போய் சீதையினிடத்துல சொல்லு, ராவண வதம் பண்ணியாச்சு, இலங்கை பாழாளாக செய்தாச்சு, இனிமே யாரும் ராட்சதாலே பாக்கி இல்லை,
மொத்த பேரையும் துவம்சம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அவர் என்ன சொல்றான்னு கேட்டும்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறேன். இதை போய் அப்படியே சொல்லி சொல்றேன். பிரகர்ஷேன அவருத்தாசான்னு பெரிய சந்தோஷமா அந்த சந்தோஷத்தால வாயும் பேச முடியலையா சீதா பிராட்டி. என்ன சந்தோஷம் அப்படின்னா, ராவணவசம் பண்ணிட்டானேன்னு சந்தோஷமா, இலங்கை மொத்தம் துவம்சம் பண்ணியாச்சுன்னு ஒரு சந்தோஷமா, என்ன சந்தோஷம் என்ன கேட்டா, தன்னுடைய பர்த்தா தான் சொன்ன மாதிரி பண்ணிருக்கேன்றது இருக்க, அதுல போய் ஒரு சந்தோஷம். ராமர் கூட ஒரே க்ஷணத்துல வந்து கூட தூக்கிட்டு போயிருக்கலாம். இப்ப ஹனுமார் வந்த மாதிரி ஹனுமாரையே அழைச்சிட்டு வந்து ராமரை கூட அழைச்சிட்டு போயிருக்கலாம், எப்படியோ பண்ணிருக்கலாம். ஆனா தன்னிடத்துல அபச்சாரப்பட்ட ராவணனை வதம் பண்ணி அப்புறம் என்ன அழைச்சும் போனாதான் உனக்கு சதர்சமா இருக்கும், அப்படிதான் நான் வரத்துக்கு விரும்புறேன்னு சீதா பிராட்டி எப்படி சொன்னாலோ சொன்ன மாதிரி செய்யறது இருக்க, அது பெண்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுத்துறது. இது லோகத்துல இது பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே தான் சொல்லி இது ஒரு சந்தோஷம். அதுலயும் பெண்களுக்கு ஆரம்ப சொல்றேன், சாயங்காலம் வரச்சே ஒரு வஸ்து வாங்கிட்டு வா, இந்த வஸ்துவை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றேன். ஞாபகமா அந்த வஸ்துவை நம்ம வாங்கிட்டு போனோம்னாக்கா அவளுக்கு நிஜமாவே ஒரு சந்தோஷம். வரச்சையே கேட்பா, அந்த வஸ்து வாங்கிட்டு வரலையா அப்படின்னு. அது மறந்து வச்சு இப்பதான் போய் வாங்கிட்டு வரேன்னு அப்புறம் போய் நம்ம வாங்கி கொடுத்தோம்னாக்கா அதுல அவ்வளவு சந்தோஷம் திருப்தி வராது. அந்த சிரத்தை முழுக்க அது குழந்தைகளுக்கு முதற்கொண்டு நம்ம பார்ப்போம். இது பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, குழந்தைகளுக்கு கூட சாயங்காலம் வரச்சே எனக்கு பென்சில் வாங்கிட்டு வாப்பா, பேனா வாங்கிட்டு வாப்பான்னு குழந்தை சொல்லிட்டுனாக்க, நாம சாயங்காலம் வரச்சேயே அந்த உள்ள நுழைச்சையே அந்த குழந்தைக்கு கணக்கு அந்த பென்சிலையும் பேனாவையும் எடுத்து காண்பிச்சோம்னாக்கா அது முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால ஓடி வரும், நம்மளிடம் வரும். அது வந்த பிற்பாடு நம்ம அப்பா வந்த உடனே அது கேட்கிற வரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருந்துட்டு, அப்பா பென்சில் வாங்கி வந்திருக்காரா, பேனா வாங்கி வந்திருக்காரு, இல்லடா குழந்தை மறந்து போயிட்டேன்டா அப்படின்னா ஒன்னும் சொல்லாது பாவம். ஆனா அந்த குழந்தைக்கு முகத்துல ஒரு வாட்டம் வந்துடும். அது உடனே என்ன பண்ணும், சரி நான் இப்ப போய் வாங்கி வந்து தரேன்டா அப்படின்னா கூட சரி, அது ஒரு செகண்டரி தானே தவிர ஒரு விசேஷமா இருக்காது. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பெருமாள் ஸ்வதஹா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்டதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லிட்டு சாது பரித்ராணத்துக்கும் இதுக்கு தடங்கலாக இருந்துருக்கிற துஷ்டாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணுவதற்காகவும் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காகவும் பெருமாள் அவதாரம் பண்ண போதே. இது அவதார ரகசியத்துல பெருமாளே சொன்ன வார்த்தை இது. ஆனால் கூட பிரம்மா முதலிய தேவதைகளுக்கு என்ன சந்தோஷம்னாக்க, பெருமாள் எப்படியும் பண்ணதான் போறேன், அது வேற விஷயம். இவ போய் பிரார்த்தனை பண்ணா அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ப நீ எப்படி பண்ணணும்னு அவதாரம், நீ போய் வசுதேவருக்கு குழந்தைய அவதாரம் பண்ணணும், கம்சனை வதம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணாலோ அந்த பிரார்த்தனைய அவர் நிறைவேற்றினதுனால அத்தனை தேவதைகளுக்கும் பெரிய சந்தோஷமா. பாராவதாராய புரா விஜாபிதா பிரபோ துவம் அஸ்மாபிஹி அசேஷாத்மம் தத்ததைவோபாதித்தம், நாங்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் சொன்னமோ அதே மாதிரி நீர் பண்ணி அந்த காரியத்தை பூமியினுடைய பாரத்தை போக்கடிச்சிருக்கே, தர்மத்தை ஸ்தாபிச்சிருக்கே அப்படின்னா அப்ப எங்களுக்கு தானே சந்தோஷம்னு அர்த்தம். அது பெருமாள் அது தனக்கு பண்ண வேண்டிய காரியம்னுட்டு பண்றேன், அதுதான் அவதார ரகசியமே. இருந்தாலும் கூட இவெல்லாம் நினைச்சுட்டு இருக்கா பிரம்மா போய் பிரார்த்தனை பண்ணதுனாலதான் பெருமாள் இப்படி அவதாரம். இது பிரம்மா பிரார்த்தனை பண்றதுன்றது ஒரு வியாஜம். பெருமாள் ஏற்கனவே சங்கல்பிச்சிருக்கு வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையா பிறக்கிறதுன்றது இருக்கு. இந்த ஒரு வியாஜத்தை முன்னிட்டு கொண்டு அவளுக்குன்னா ஒரு சந்தோஷமா இருக்கட்டுமே. சில சமயங்கள்ல நம்ம கூட சொல்லுவான், நீ சொல்ல நாமளே அந்த காரியத்தை பண்ணா கூட நீ சொன்னேன்தாம அந்த காரியத்தை பண்ணேன்னு சொன்னாக்க அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாளாம். தர்மச்ச ஸ்தாபிதா சத்து சத்தியசந்தேஷு வைஸ்வயாம் கீர்த்திச்ச திக்ஷு விக்ஷிப்தா சர்வலோகம் அலாபா. தர்ம சம்ஸ்தாபனம் இப்படி பகவத்கீதைய சொல்லி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணிய இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு எல்லாத்த காட்டிலும் ஒரு ஏற்றம் இருக்கு. மீதி அவதாரங்கள்லாம் அந்தந்த எதுக்காக அவதாரம் பண்ணாரோ அந்தந்த சன்னிவேசத்துல அவளுடைய ரட்சணம் தான் அதுல முடிஞ்சு போயிடுறது. இப்ப இந்த அவதாரத்துல பிரகலாதனுக்கு ரட்சணம் பண்ற,
அந்த மாதிரி மத்ய அவதாரம் கூர்மாவதாரம் இந்த ஒவ்வொரு அவதாரங்கள்லயும் ஒரு விசேஷமானது. அந்த ராமாவதாரத்துல மாத்திரம் ஒரு வேறுபாடு. அங்க ராமாவதாரத்துல வரத்தே அயோத்தியில இருந்துருக்கிற அத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுக்குறேன், அது விசேஷம்தான். அப்படி இருக்க கிருஷ்ணாவதாரத்துல என்ன ஏற்றம் என்ன கேட்டேன், ராமாவதாரத்துல ராமர் அவதரித்த காலத்துல அயோத்தியில இருந்தவா எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுத்தார், புல்லு பூண்டு செஞ்சு மொத்தத்துக்கும் மோட்சம் கொடுத்தார் வாக்குவோம். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல பிறகுறவாளுக்கெல்லாம் என்ன மோட்சமோ தெரியாது. அதே மாதிரி மீதி மீதி பிராந்தத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கல. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல ஜெகதி கீதையாந்தம் தமஹான்னு சொல்ற நிராகிருதவதீதயே நிகமசௌத தீர்த்தஸ்ரீயா விபஷ்சித் அவிகீதையா ஜெகதி கீதையாந்தம் தமஹான். அவிகீதையா கீதையான்றதுதான் அந்த இடத்துல தயாசித்தகத்துல அந்த அவிகீதையான்ற விசேஷனம் இருக்க, அதுக்குதான் முக்கியத்துவம் பிராதான்யம். யாரும் இந்த கீதைய தோஷமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் அந்த கீதைக்கு ஒரு ஏற்றம். என்ன சுவாரஸ்யம் பாருங்க, லோகத்துல இப்போ இருக்கிறவ எத்தனையோ மதங்கள்லாம் உள்ளன. அந்த அத்தனை மதத்தவர்களும் அதாவது அத்தனை மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே கீதைய பிரமாணமா ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தோம்னா அத்வைத்திகளா தனக்கு பிரமாணம் எது வேணும் அப்படின்னா கீதை தான் பிரமாணம்னு சொல்ற. அதே மாதிரி இன்னும் சாங்கியாளா அவளும் கீதை தான் பிரமாணம்னு சொல்ற. இந்த சாங்கியால் பிரகிருதி கர்த்தின்னு தானே சொல்றா, பிரகிருதி தான் எல்லாம் பண்ணிருக்கு, புருஷன் பரமா இருக்கான்னு தானே சொல்றான், அவளும் சொல்றான். போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்ச மத்வான்னு விசிஷ்டாத்வைத்தியா இருந்துருக்கிற நமக்கும் கீதை தான் பிரமாணமாக இருந்துருக்கு. துவைத்திகளாக இருந்துருக்கவளுக்கும் கீதை தான் பிரமாணமா இருந்துருக்கு. யாருமே கீதையில தோஷமே சொல்லாதவாள். அதுக்குதான் கீதைக்கு ஏற்றம் அவிகீதையா கீதையான்ற ஒரு வார்த்தைய சுவாமி தேசிகன் போட்டிருக்கு. சுவாமி தேசிகன் காலத்துக்கு முன்ன 24 எத்தனையோ வியாக்கியானங்கள் இருந்திருக்கு கீதைக்கு. அதுக்கு முன்னையே சங்கரர் வியாக்கியானம் பண்ணிருக்காரு, இன்னும் சில பேர்லாம் கூட வியாக்கியானம் பண்ணிருக்காரு. யாருமே கீதா வாக்கியம் தோஷம் அப்படின்னு யாருமே சொல்லல. எல்லாரும் கீதை கீதை கீதையில சொல்லிருக்கு, எனக்கு அனுகுணமா தான் சொல்லிருக்கு, எனக்கு அனுகுணமா தான் சொல்லிருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பெருமாள் கண்ணனுடைய ஒரு யசத்து புகழ் இருக்க, இதுல யாருமே தோஷம் சொல்றவாளே கண்ட. ஒன்னான சிசுபாலன் கூட 100 தோஷம் சொன்னான்னா கூட அவனுக்கும் அனுகிரகம் பண்ணேர், ஆகையால அவனும் திருந்தினான், தான் பண்ணது தப்புன்னு தான் திருந்தினான். இப்படி ஒரு கீதைக்கு ஒரு ஏற்றம் மீதி எதுக்கும் இல்லாத ஏற்றம் இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துக்கு ஏற்றம் அவர் பண்ண கீதையினால பிற்காலத்தவர்களுக்கு கூட ஒரு உய்ய வழி ஏற்படுறதுன்றதுதான் இந்த. அதே மாதிரி கண்ணனுடைய கதையை நாம கேட்டோம்னாக்கா சர்வலோக மலாபகான்னு சொல்லி எல்லா சேத்தனர்களுடைய ஒரு பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக இருந்திருக்கு கண்ணனுடைய கீர்த்தின்றது. அவதீரிய யதோர்வம்சே பிப்ரத்ரூபம் அனுத்தமம் கர்மான் யுத்தாம விருத்தானே ஹிதாய ஜெகதோ கிருதாக அப்படின்னு. அதிபயங்கரமான ரூபம் இருந்ததுன்னா கிட்ட வரத்துக்கே எல்லாரும் பயப்படுவா. அந்த மாதிரி இல்ல, அனுத்தமம் ரூபம் கண்ணன் எல்லா நிலையும் அணுக தகுந்தவனாக, சின்ன குழந்தை கூட கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேன்னு சொன்னோம்னாக்க இதை காட்டிலும் வேற என்ன ஓடும்? எப்படி நீ அவதாரம் பண்ணிருக்க? எல்லா மாசம் ரொம்ப சந்தோஷமாச்சு. நீர் அவதாரம் பண்ணி சரச்சதம் எத்தியாய பஞ்சவிம்சாதிகம் விபவன்னு 100 வருஷமா எடுத்துட்டோம்னா 25-100 வருஷம் ஆயிடுச்சான் கண்ணன் அவதாரம் பண்ணி. இப்போ 25-100 வருஷம்னா 2500 வருஷம் ஆயிடுச்சு நேர் அவதாரம் பண்ணி. இப்ப லோகத்துல நீர் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் சாதிச்சாயி வச்சு இப்போ நீர்
नाधुना ते बिलाधार देवकार्यावशेषितम् कुलञ्च विप्रशापेन नष्टप्रायम् अभूदितम्. இப்ப எல்லாம் ஆயிட்டு இப்ப உம்முடைய குலம் இந்த யதுவம்சம் கூட இந்த பிராமணாளுடைய சாபத்தினால நஷ்டப்பிராயம் இப்பவே ஒண்ணும் இல்லாத போயிட்டு நட்டமா போயிட்டதுக்கு சமானமா ஆயிடுத்து. இன்னும் நேர் இங்க இருக்கணுமான்னு நேர் உம்முடைய ஸ்தானத்துக்கு சிவைகுண்டத்துக்கு எழுந்துடணும். எங்களுக்கெல்லாம் அப்படி எழுந்தருளி இருந்து அங்கேருந்து அனுகிரகம் பண்ணணும்னு இத்தனை தேவதைகளும் பிரார்த்தனை பண்றாளாம். இப்படி பிரார்த்தனை பண்ண பிற்பாடு பெருமாள் சொல்ற ஒரு வார்த்தை, அவதாரிதம் ஏதன்மே யதார்த்த விபுதேஸ்வர கிருதம் வஹா காரிய மங்களம் பூமியர் பாரோவதாரிதா. நீ சொன்னது எல்லாம் வாஸ்தவம் தான், பிரம்மா சொன்னது எல்லாம் வாஸ்தவம் தான். நீர் எப்படி கேட்டாரோ அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணியாச்சு. பூமியர் பாரம் அவதாரிதா, பூமியினுடைய பாரத்தை நான் இறக்கி வச்சுட்டேன் நானு. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா சன்னிவேசம்? இந்த எதுக்குள்ளத்துல இருந்துட்டு இருக்கிறவா, இந்த என்னுடைய வம்சத்துல சேர்ந்தவாளாக இருந்துட்டு இருக்கிற யாதவாளாக இருந்துட்டு இருக்கிறவா எல்லாருமே வீரிய சௌரிய பராக்கிரமங்களால, வீரியம் சௌரியம் இப்படின்னு எல்லாம் சொல்றோம். இதனால அவ ரொம்ப ரொம்ப உத்தத்தை ரொம்ப கர்வம் பிடிச்சவளாக இருந்துட்டு இருக்க. வீரியம்ன்றது பிறத்தியார தோற்கடிக்கிற சாமர்த்தியம் இருக்கு. சௌரியம்ன்றது என்னன்னா அந்த யுத்தத்துல வரைச்சு தன்னுடைய வீட்டுல இருந்தக்கா எப்படி தன்னுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவாளோ அந்த மாதிரி யுத்த பூமியில சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துறது இருந்துருக்க. அது அதே மாதிரி பணம், இது மனுஷனுக்கு கர்வத்துக்கு காரணமே இதெல்லாம் தான். அவனுக்கு இருக்கக்கூடிய பணபலம், படைபலம். பணபலம் இருந்துட்டோம்னா நாம பெரிய பணக்காரன், நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒண்ணு. படைபலம், தன்னை கீழே இத்தனை பேர் தன்னை ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கா அப்படின்னு நினைச்சாக்கா, அப்ப ஒரு தனியா இருந்தாக்கா ஒன்னும் சொல்ல மாட்டா. சப்போர்ட் பண்றதுக்கு 4 பேர் தனக்கு இருந்துட்டாங்கன்னா அப்ப எகிரி குதிப்பா. அப்போ ஒரு தானா ஒரு கர்வம் வந்துடும். தனக்கே சுயம் சக்தி கணக்கு இருந்துட்டோம்னா அப்போ வேற ஒரு கர்வம், அது கர்வம் வரும். இது எல்லாத்தோட கர்வம். இன்னொரு கர்வம் என்ன இருக்குன்னாக்க கல்வி செல்வம், கல்வியினால வரக்கூடிய ஒரு செருக்கு. எப்படி இங்க எது வம்சத்துல இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப கர்வத்தோட இருந்துட்டு இருக்கா. இவ இந்த கர்வத்தோட இருந்துட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னாக்கா, இது ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்துக்கு கரை இல்லாத போயிட்டோம்னா சமுத்திரம் என்ன பண்ணும்னாக்க மொத்த இடத்தையும் மொத்த பிராந்தத்தையும் மூழ்கடிச்சிடும். நான் இவ மொத்த பேருக்கும் கரை போட்டு இருக்கேன், இல்லைன்னா இவ கர்வத்தினால மொத்தம் அழிஞ்சு போயிடும். நான் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். நான் கிளம்பியாச்சுன்னாக்கா இவளுடைய கர்வம் எல்லாம் போயிடும். ஆகையால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இதானியும் நாச ஆரத்தா குலச த்விஜசாபதா யாசாமி பவனம் பிரம்மன் நேதந்தே தவானுங்க. இவாளையும் அந்த எதுகுலத்துல இருக்கிறவாளையும் இல்லாதபடி பண்ணிட்டு இப்படி கர்வத்தோட இருக்கிறவா பூமியில இருந்தாருனாக்கா அது பூமிக்கு பாரமா தான் ஆகும். நான் வந்த காரியம் முடிஞ்சதாக ஆகாது. இவாளையும் இல்லாதவர்களாக ஆக்கிட்டு நான் சேர்றேன்ப்பா, நீங்க எல்லாம் உங்க இடத்துக்கு போய் சேருங்கன்னு பிரம்மா முதலிய தேவதைகளை பெருமாள் சொல்லி அனுப்பிச்சுட்டேராம். அப்போ அங்கேருந்து பெருமாள் கிட்ட மீதி பேர்லாம் ஓடி வராளாம். அங்க இத்தியுக்தோ தேவநாதேன ஸ்வயம்பூ பிரணிபத்தியதம் சகதேவ கணீர் தேவஹா ஸ்வதாம பிரத்யபத்தியத்தை தான் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாராம். அவர் அரண்மனைக்கு போறாரு. அங்க போற இடத்துலாம் பார்த்தோம்னா ஒரே அபசகுணங்கள். எங்க பார்த்தாலும் சில திடீர்னு ஒரு அழுக குரல் கேட்கறது, அங்கங்க பார்த்தோம்னா நெருப்பு கட்ட மாதிரி ஒண்ணு விழடுது. இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய அபசகுணங்கள். இந்த துவாரகாபுரியில பார்த்தோம்னா ஒரே அபசகுணமாக இருந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற பெரியவாள்லாம் பார்த்து அவ எல்லாரையும் பார்த்து பெருமாள் சொல்றாராம், அண்ணன் சொல்றாராம், இங்க ரொம்ப அபசகுணமாக இருக்கு. ஏதேவை சுமகோத்பாதாக உத்திஷ்டந்தீக பர்வதா சர்வதா. எந்த பக்கத்துலயும் திரும்பினாலும் ஒரே அபசகுணமாகவே இருந்துட்டு இருக்கு, நன்னாவே இல்லை. நம்ம குலத்துக்கோ பிராமண சாப்பன்றது பெருசா வந்துட்டு. இந்த பிராமண சாப்பன்றது துரத்தியா, யாராலையும் அதை தவிர்க்கவே முடியாது.
அந்த இந்த சாபத்துக்கும் பாபத்துக்கும் வித்தியாசமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாபம்ன்றது அனுபவத்தினாலையும் போகும், பிராயச்சித்தம் பண்ணிட்டாலையும் போகும். சாபம் என்பது அனுபவிக்க நாசம், அனுபவத்தினாலதான் போகுமே தவிர வேற விதமா போகவே போகாது. அதுலயும் பிராமண சாபம்ன்றது இருக்க, அதை அனுபவிச்சுதான் போகணும். அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. பிராமண சாபம்ன்றது நம்ம குலத்துக்கு பிராமண சாபம் வந்துடுத்து. ஆகையால இது பெரிய அனர்த்தம் வந்துட போறது அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து சொல்றாராம். அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் சொல்லு. இனிமே இந்த துவாரகையில நாம இருக்கணும், நாம எல்லாரும் இந்த துவாரகையை விட்டு கிளம்பி போயிடுவோம். எங்க போறது அப்படின்னா, பக்கத்துல பிரபாச தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு, அதாவது சமுத்திரம் இருக்கு. அந்த இடத்துல பிரபாச தீர்த்தத்துல போலாம்னு சொல்லி சொன்னார். பிரபாசம் மகத் புண்ணியம் யாஸ்யாமோத்யைவமாசிரம் யத்ர ஸ்நாத்வா தட்சசாபாத் கிரஹீதோ யக்மணோடுராட்டே விமுக்தः கில்பிஷாத் சத்யः பேஜே சூர்யः கலோதயம். சூரியன் சந்திரன் இவாளுக்கு எல்லாமே சாபத்துல இருந்து ஒரு விடுவிப்புன்றது ஏற்பட்டதுன்னு யக்ஷசாபம் தட்ச பிரஜாபதியினுடைய சாபத்தினால சந்திரன் கலங்கமுடையவனாக ஆயிட்டான். அவனுக்கு ஒரு ரோகம் வந்துடுச்சு, யக்ஷ்மா ரோகம்ன்றது ஒரு ரோகம் வந்துடுச்சு, க்ஷயரோகம். அது அந்த க்ஷயரோகத்தினால என்ன ஆகுதுன்னாக்கா தேயறது, உடம்பே தேஞ்சு போயிடுது. அந்த மாதிரி ஒரு தேயிற ரோகம் வந்துடுது. அந்த ரோகத்தை போக்கடிச்ச வேதத்துல இந்த கதை ரொம்ப விஸ்தாரமா வருது, இங்க சுருக்கமா நாம சொல்றோம். அந்த அதுக்கு யக்ஷசாபத்தை போக்கடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்தா, இந்த பிரபாச தீர்த்தத்துல போய் தீர்த்தம் பண்ணானோ. தீர்த்தம் பண்ணதுனால அந்த க்ஷயரோகம்ன்றது போய் அவன் கிரமமா சந்திரனாக ஆகும்படியாக ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு ஒண்ணு. அதே மாதிரி சூரியனுக்கும் ஒரு சாபம் ஏற்பட்டது. அந்த சாபத்தினால அவன் உதயமே ஆகாது போகும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. அவனுக்கு மறுபடியும் அந்த சூரியனுக்கு சாபம் அது போச்சு. அதே மாதிரி இவனுக்கு சந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த கலைகள் மொத்தம் போயிட்டு அந்த கலைகளுக்கு உதயம்ன்றது ஏற்பட்டது. பேஜே பூயக்கலோதயம் வயம் தஸ்மின்னாப்லுத்ய தர்ப்பயித்வா பித்ருன் சுரான். ஆகையால நாம என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு தீர்த்தம் இருக்க, பிரபாத தீர்த்தம்ன்றது ஒரு புனிதமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல போய் தீர்த்த ஸ்நானம் பண்ணோம்னாக்க அங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றது ரொம்ப விசேஷம். தீர்த்த கரையில ஜபம் பண்றது விசேஷம். தீர்த்த கரையில தானம் பண்றது விசேஷம். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நாம போனோம்னா காவேரியில போய் தீர்த்தம் ஆடுறோம், கங்கையில போய் தீர்த்தம் ஆடுறோம். அப்போ கங்கையில தீர்த்தம் ஆடியாச்சுனாக்கா கங்கை கரையில உட்காந்து ஒரு 108 வாட்டி அஷ்டாட்சரத்தை ஜபம் பண்றோம். ஜபம் பண்ணோம் அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம், துவாதசாட்சரம், ஷடட்சரம், இப்படி பகவன் நாம் மந்திரங்களை ஜபம் பண்ணுவானாக்கா தீர்த்தக்கரையில ஜபம் பண்ணா ரொம்ப விசேஷம். தீர்த்தக்கரையில இருக்கச்சே பிராமணனுக்கு தானம் பண்ணுவானா ரொம்ப விசேஷமான சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நாம அங்க அதே மாதிரி தீர்த்தத்துல போய் பித்ரு தர்ப்பணம் பண்றதும் ரொம்ப விசேஷம். இப்ப நாம அங்க போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவோம். பிராமணனுக்கு விசேஷமான போஜனத்தை பண்ணி வைப்போம். அந்த போஜனமும் எப்படிப்பட்ட போஜனம், ஏதோ போனா போயிட்டு போறது சாப்பிட்டு போட்டோம்னு இல்லாத உத்தமமான ரசத்தோட கூட இருந்துருக்கிற போஜனத்தை பண்ணுவோம். பாத்திரத்துல தானம் பண்ணும். பாத்திரத்துல தானம் பண்ணுன்றது முக்கியமான ஒரு விஷயம். யாரோ ஒருத்தர் இருப்பான் இருக்கிறது அவனுக்கெல்லாம் கொடுக்காத, பாத்திரமா இருக்கிறவளுக்கு தானம் பண்ணுன்றது. இந்த கும்பமேளா வந்தது. இந்த கும்பமேளா காலத்துல பார்த்தோம்னாக்கா தானம் பண்ணுவா. கோதானம் பண்ணா ரொம்ப விசேஷம்னு சொல்லு. எங்க அண்ணா சொல்லியிருக்காரு, வேடிக்கையா சொல்லு. என்னடா அங்கேருந்து ஒரு லௌகிகமான பிரபு வருவான், பணக்காரனா வருவான். அவன் வந்தான்னாக்க கோதானம் பண்ணா ரொம்ப விசேஷம், என்ன பண்றது அப்படின்னுவான். ஆஹா சரி கோதானம் பண்றது. அதுக்கப்புறம் அங்க இந்த ஊர்ல இருந்த மாடை ஓட்டிட்டு வர முடியும், இங்க மாடு வச்சிருப்பாங்க. சரி கோதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான். நல்லா காராம்ப சோபம், நல்ல நிறைய ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த பசு அங்கேருந்து ஓட்டி வந்து கண்ணுக்குட்டியோட ஓட்டி வந்து
இதுதான் தானம் பண்ணோம், எனக்கு இந்த கோவை தானம் பண்ணணும். சரி, ரொம்ப தானம் இன்னும் சொல்லிடுவான் அவங்க. இதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படின்னா 20,000 ஆகும், 30,000 ஆகும்னா அவன் என்ன கேட்கறானோ அந்த கேட்கற ரூபாய் 30,000 ரூபாய் ஆகும். இவன் சங்கல்பம் பண்ணி இது அந்த மாடு வாங்கினதா ஆயிப்போச்சு. இவன் சங்கல்பம் பண்ணிட்டு இந்த கோதானத்தை அவனுக்கு பண்ணிடுவான். யாரோ ஒருத்த அவனே காண்பிப்பான், ஒருத்தனை நீ இந்த கோதானம் வாங்கிக்கணும், அவனுக்கு கோதானம் போயிடுவான். இவன் கோதானம் தீர்த்தம் வாங்கிட்டு கோதானம் பண்ணிட்டு இவன் போறதுக்குள்ளேயே ஒருத்தன் கியூல நிப்பானா, நான் கோதானம் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கு எந்த மாட்டுடான்னா இந்த கோதானம் வாங்கினானே அவன் இந்த மாட்டை கொண்டு கொடுத்துருவானா, அவன்கிட்ட இன்னொரு 30,000 ரூபாய் கொடுத்து அவன்கிட்ட வாங்கிட்டு அந்த ஒரு கோவையே காண்பிச்சு 4 பேர் 5 பேர்கிட்ட வாங்கிடுவான்டா ஒரே நாள்லயே. வேடிக்கையா சொல்லுவேன் அண்ணா, இந்த தானம் பண்ணாங்க இதெல்லாம். ஆனா தீர்த்தங்கரையில தானம் பண்றது விசேஷம். அதே சமயத்துல தீர்த்தங்கரையில தப்பு காரியம் பண்றதும் ரொம்ப ரொம்ப அனர்த்தத்தை ஏற்படுத்தும். அதுவும் இந்த புனிதமான தீர்த்தம், அதுவும் புனிதமான காலத்துல பண்ணா. இப்ப பெருமாள் கண்ணன் என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாரும் பிரபாத தீர்த்தத்துக்கு போய் அங்க போய் பிதிரு தர்ப்பணங்கள்லாம் பண்ணிட்டு பிராமணாளுக்கு விசேஷமா போஜனம் பண்ணி வச்சுட்டு மொத்த பேருக்கும் தானம் எவ்வளவு பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி பாத்திரத்துல தானம் பண்ணணும், அபாத்திரத்துல தானம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணோம்னாக்கா ஹரிஷாமோ தானைகி நௌபிரிவார்ணவம், இப்படிப்பட்ட தானங்களால நம்மளுடைய பாப்பத்துல இருந்து சாபத்துல இருந்து விடுபடுத்தப்பட்டவர்களாக ஆகலாம் என்று அங்க இருக்கிற ஏதோ விருத்தாளுக்கெல்லாம் பெருமாள் கண்ணன் சொன்னாராம். எல்லாரும் கிளம்பி போயிட்டாலாம், பாத்த தீர்த்தத்துக்கு போகணுட்டு போயிட்டாலாம். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காராம் உத்தவர்ன்றவர் கண்ணன் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பக்தியோட இருந்துட்டு இருக்கிறவர் மகர்ஷி. தன்னிரீட்சோத்பவோ ராஜன்னே ஸ்ருஷ்டா பகவதோதிதம் திருஷ்ட்வா ரிஷ்டானி கோராணி நித்யம் கிருஷ்ண மனோவிரதா. அந்த உத்தவர் பார்க்கிறேன் ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே அபசகுனமாக இருந்துட்டு இருக்கு. நித்தியம் கிருஷ்ண மனோவிரதா, கண்ணனையே மனசுல நினைச்சிட்டு. அந்த உத்தவர் மாதிரி கண்ணனிடத்துல பக்தி இருக்கிறவா யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பக்தி உத்தவர். என்னன்னு கேட்டா கண்ணனே உத்தவரிடத்துல ஒரு பெரிய பகுமதியோட இருந்துருக்காரு. பல சமயங்கள்ல பின்னாடி எல்லாம் பார்க்க போறோம், உத்தவருடைய வார்த்தைகள்லாம் நம்ம கேட்க போறோம். ஆகையால அந்த உத்தவர் போய் கண்ணனிடத்துல போய் பிரார்த்தனை, இது மொத்தத்தையும் கேட்டு பிரார்த்தனை பண்றேனா. தேவதேவேஷ யோகேஷ புண்ணிய சிரவண கீர்த்தன சம்ஹத்யைதத் குலம் நோனம் லோகம் சந்தியக்ஷதே பவான் விப்ரசாபம் சமர்த்தோபி பிரத்யஹன்னயதீஸ்வர நாஹம் தவாங்கிரி கவலம் க்ஷணார்த்தமபி கேசவ சக்தும் சமுத்ஸஹே நாத ஸ்வதாமனய மாமபி. உத்தவருக்கு தர்ம சூக்ஷம் நல்லா தெரியும். இந்த கண்ணனுடைய ஒவ்வொரு சலனம், ஒவ்வொரு அசைவும் உத்தவர் சுலபமா கண்டுபிடிச்சிடுவேன். இவர் சொல்றது இவர் பெருமையானா இங்க இருக்கிறவாழ்லாம் கூட்டு சொல்லிட்டு இருக்கேன். பிரபாத தீர்த்தத்துக்கு போலாம், அங்க போய் தானம் பண்ணலாம், அங்க போய் பிராமண போஜனம் பண்ணலாம், அத்தை பண்ணலாம் இதை பண்ணலாம், அப்படியானா நம்மளுடைய பாப்பம் சாப்பம் போகுமா பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்றேன். கண்ணன் மனசு வச்சேர்னாக்க இந்த பிராமணனுடைய சாபத்தையும் ஒரே க்ஷணத்துல போக்கடிச்சுடலாம். ஆனா கண்ணன் எந்த இடத்துலயும் ஒரு வார்த்தையும் சொல்லல, இந்த காரியம் பண்ணி பிராமண சாபத்தை நாம போக்கடிச்சுப்போம் அப்படின்ற வார்த்தையே சொல்லல. சந்திரனுக்கு கிடைச்சது, அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு எல்லாம் சொன்னேரே தவிர, பிரபாத தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை சொன்னேரே தவிர, நாம போய் இங்க பண்ணுவோம், இங்க பாபத்தை தொலைப்போம் அப்படின்னு தான் சொன்னேரே தவிர, இந்த சாபம் போயிடும்ன்ற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. இப்ப கண்ணன் சமர்த்தராக இருந்துட்டோம், அந்த சாபத்தை கூட போக்கடிக்கக்கூடிய சமர்த்தர். அதாவது வேற பிரகாராந்தரமா வேற விதமா பண்ணி அந்த சாபத்தை போக்கடிக்கலாம். இப்படி அழிவையே ஏற்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இருந்தாலும் அந்த கண்ணன் அதை சொல்லல. சொல்லாத போறத பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சுட்டேராம் உத்தவர். அவருடைய எண்ணம் அவருக்கு தெரியாது, அந்த கண்ணனுடைய எண்ணம். அவர் எப்ப பார்த்தாலும் அவர் கண்ணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கவர்.
ஆகையால அவர் சொன்னாரா, நீ தீர்மானம் பண்ணிட்ட இந்த லோகத்தை விட்டுட்டு தன்னடி சோதிக்கு உம்முடைய இடத்துக்கு போய் சேருதுன்னு நீ தீர்மானம் பண்ணிட்டேன்னு நான் புரிஞ்சுட்டேன், நல்லா புரிஞ்சுட்டேன். சம்ஹத் குலம் நூனம் லோகம் சந்தியக்ஷதே பவான். இந்த எதுகுலத்துக்கு ஒரு நாசத்தை ஏற்படுத்திட்டு நீர் உம்முடைய லோகத்துக்கு போகிறேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிடுத்து. விப்ரசாபம் சமர்த்தோமி பிரத்யகன் அயதீஸ்வரன். இந்த விப்ரசாபத்தையும் போக்கடிச்சு இவாளை இங்கே இருக்கும்படி பண்ணலாம், ஆனா நீர் பண்ணல. இதுல இருந்து நாகும் தவாங்கை கமலம் கணார்த்தம் அப்படி கேசவா, ஒரு க்ஷணம் கூட உம்முடைய திருவடியை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கும் உம்முடைய திருவடி தான் கதறேன். எக்தும் சமுத்சகே நாக ஸ்வதாம நயமாமபி. பசங்களாட்டம் அழகாக, நீ எங்க போறியோ அங்க என்னையும் ஆயிடுச்சுன்னு போகின்ற இது வார்த்தை யார் சொல்லுவா? பசங்கள்லாம் நம்ம ஊருக்கு போனோம்னாக்கா அப்பா நானும் வரேன் ஊருக்குன்னு சொல்லி கிளம்பும். இது அதுக்கோசரமே பசங்களை கொஞ்சம் ஏமாத்தி அது அந்த வேற விளையாட்டுக்கு அங்க ஆயிடுச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நாம கழிச்சு. இந்த காலத்து பசங்க அதெல்லாம் சொல்றதுல டாடா காமிச்சிருது, நீ போயிட்டு அப்புறம் பாத்துக்கிறேன். அந்த காலத்து நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம், சின்ன பசங்களா இருக்கச்சுங்க. உத்தவர் அந்த காலத்துல இருந்தவர். ஆகையால அண்ணா உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுப்பா, உன் திருவடிதான் எனக்கு எல்லாமா இருக்கு, கத்தியா இருந்துன்னு இருக்கு. ஆனா நீ போய் நிச்சயம் என்ன உன் வார்த்தையில இருந்தே நான் தெரிஞ்சுட்டேன், நீ இங்க இருந்து கிளம்ப போறேன்றதை நான் தெரிஞ்சுட்டேன். இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? நீ எங்க போறியோ அங்க என்னையும் அடிக்க போயிடும். விக்ரீடிதம் பிரம்மன் பரமமங்களம். உம்முடைய லீலை இருந்துருக்கேன் ரணாம் பரமமங்களம். எல்லாருக்கும் எல்லா மனுஷர்களுக்கும் அதை பத்தி சொல்லிட்டே இருந்தாலே அது பரம மங்களமாக இருந்துருக்கு. இது கர்ணபீயூஷ மாசாத்தியம், இது காதுல அமிர்தமாக ஜெகந்தி அந்நியஸ்பிரகாம் ஜனாகன்னு அந்த கண்ணனுடைய லீலைகளை கேட்டெல்லாம் வேற எதுலையும் ஆசைப்படுறதில்லை. திருப்பி திருப்பி அந்த கண்ணனுடைய லீலைகளையும் கண்ணனுடைய வைபவத்தையும் கண்ணனுடைய ஸ்வரூபத்தையும் கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு விசேஷத்தையும் அதை தான் கேட்கணும்னு ஆசைப்படுவாளே தவிர வேற எதையும் ஆசைப்பட மாட்டான். ஆகையால பயம் பக்தாக நாங்களாம் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க புத்தவர் சொல்ற வார்த்தை, உம்முடைய பக்தர்கள் என்ன விட்டு நீ போலாமா? ஸ்வயோபுக்த ஸ்ரகந்த வாசோலங்கார சர்ச்சிதாக உச்சிஷ்ட போஜினோ தாசாக தவ மாயாம் ஜெய மகீன். உச்சிஷ்ட போஜனம், கண்ணன் சாட்டு கொடுத்தது, கண்ணன் சாட்ட மீதிய சாப்பிடுறது இருக்க, அது பரம பாவனமாக நினைக்கிறவா நாட்டப்பா. பெருமாளுக்கு அமுது செய்யாத பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது. மால் அமுது ஆகார நியமத்துல சொல்ற தவிர்க்க வேண்டியதுல முதல் விஷயமாக என்னன்னா, மால் அமுது செய்யாதது, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாத வஸ்துவோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கடைசி பட்சம் அந்த வஸ்துவோ பழமோ காயோ நம்ம கொண்டு வந்து கொடுத்தா கூட நாம சாப்பிடச்சு அங்க பெருமாளுக்கு இல்லை, அங்க போய் எங்க போய்க்கிறோம், மானசீகமான பெருமாளுக்கு தியானம் பண்ணிட்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு அவருக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடணும். இது நாவல் பக்கத்துல எங்க ஆத்திற்கு பக்கத்துல தையார் 6ஆம் தாச்சார்னு ஒரு சுவாமி எழுந்துள்ள நல்ல செட்டார் தமிழ்ட்டார். அவர் சந்தியானம் எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவருக்கு ரொம்ப நாள் ஆயிடும். ஒரு நாள் 10 மணி ஆயிடும். அந்த 10 மணிக்கு அப்புறமா 10:30 மணிக்காக கொண்டு வந்து அந்த மாமியை பால் கொண்டு கொடுப்பா. ரொம்ப சிராந்தரா பட்டுன்றது. இந்த பாலையும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும், நிவேதனம் பண்ணி சாப்பிடணும். ஆனா அவரால் போக முடியாது, இருக்கும் என்னவோ தெரியாது எனக்கு. அந்த பாலை கையில கொடுத்த உடனே அந்த கையில பாலை வச்சுட்டு தாலியில பாலை வச்சுட்டு கோக்ஷீரன் நிவேதயாமி கோக்ஷீரன் நிவேதயாமின்னு அந்தரியாமியா இருக்கிற பெருமாளுக்கு அதை பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த பாலை சாப்பிடுவேன். இது நாமளும் அப்படிதான் பண்ணணும் எல்லா சமயத்துலயும். அப்போ நாங்கெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நீ என்ன சாப்பிட்டியோ சாப்பிட்டு மீதி இருக்க அதை நாங்க விசேஷமாக அனுபவிக்கிறவா. பெருமாளுக்கு சாத்தின சந்தனம், அந்த சந்தனத்தை பூசிட்டு நாங்க சந்தோஷப்படுறவா. அந்த பெருமாளுக்கு சாத்தின புஷ்பங்கள், அந்த புஷ்பத்தை தலையில வச்சுட்டு நாங்க சந்தோஷப்படுறவா. ஆகையால துவயோபுக்த ஸ்ரக்கு கந்த வாசகா உடுத்து கலைந்தனன் பேரகவாடை உடுத்து கலத்ததுண்டுன்னு அந்த நேர் உடுத்து கலைந்ததாக இருந்துட்டு இருக்கிற அந்த வஸ்திரங்கள்ல நான்
கண்ணில் ஊத்திண்டு நாங்க இருக்கிறவா அப்படி இருக்கிறவாளை போய் நீ விட்டுட்டு போயிடலாமா நீங்க வாதரசனாயே ரிஷயா சிரமணா போத்தவந்தினா இப்படி வாதரசனாக திகம்பராக அதாவது திகம்பரன்னா அமனகட்டியோட இருக்குல்ல கௌபீனத்தை மாத்திரம் தரிச்சுட்டு இருக்கிறவாள்னு அர்த்தம். சிரமணாகனாக்க சாப்பிடாதவாளாக அதாவது பட்னி இருந்த அனசநதிகள்ல இருக்க ஊர்தவந்தினா பிரம்மச்சரியத்தை ஆசிரியக்கிறவர்கள் சன்னியாசிகள் சதுர்த்தாசிரமினா இவா எல்லாருமே இந்த உம்முடைய திருவடியை தான் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இருக்கவாளாக இருந்திருக்கேன். நாங்களும் உன்னுடைய திருவடியை தான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சே எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சாத்விகால நீர் விட்டுட்டு போகலாமா? நீர் எங்க போறீரோ அங்க என்னையும் அழிச்சும்போ வயந்திக மகாயோகின்னு பிரமத்தாக கர்மவர்த்தசு வார்த்தையா தரிஷ்யாமஹா தாவகைஹி துஸ்தரந்தமஹா. இந்த சம்சாரம்ன்றது சம்சாரத்தை தாண்டதுன்றது சுலபம் இல்லை. இது ரொம்ப கஷ்டமானதாக இருந்தாலும் கூட தவ கதாமிருத்தம் உம்முடைய கதைய சொன்னோம்னாக்கா தத்த பீயூஷம்னு இந்த சம்சாரத்துல அப்படியே ஒரு அந்த நெருப்புல தகிக்கிற மாதிரி தகிக்கிறவளுக்கு ஒரு அமிர்தபானம் மாதிரி இருந்திருக்கு. ஆகையால எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு என்ன சொன்னாரு, இன்னைக்கு என்ன கண்ணன் பண்ணாரு, என்ன பண்ணாருன்னு உம்முடைய ஒவ்வொரு லீலகளையும் கேட்டு கேட்டுதான் நாங்க பிராணன தாரணமே எங்களுக்கு இருந்திருக்கு. நீரே இங்கேருந்து பட்டு போயிடுறேன்னு சொன்னாக்கா நாங்க எப்படி இருக்கிறது? ஆகையால உத்தவர் போய் பிரார்த்தனை பண்றேனா என்னையும் நீர் அழிச்சும் போயிடும் என்பதாக சொல்றாரா. ஏவம் விஜாபிதோ ராஜன் பகவான் தேவிகே சுதா ஏகாந்தினம் பிரியம் பிரத்யம் உத்தவம் சமபாஷத. இப்படி பிரார்த்தனை பண்ண உத்தவருக்கு கண்ணன் பதில் சொல்றேன். அது என்ன பதில் சொல்றேன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்படி உத்தவர் மாதிரி கண்ணன் இடத்துல ஒரு பக்தி நமக்கும் வரணும். அததான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதை பெருமாள் நமக்கு கொடுப்பேன். நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கும்படியான அந்த கண்ணனுடைய கீர்த்திய புகழ நாம் கேட்கும்படியான பாக்கியத்தை அந்த கண்ணன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணதாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இன்றைய தலைப்பு உத்தவ